ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد الذي قرنت البركة بذاته ومحياه وتعطرت الأوالم بطيب ذكره ورياه. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் ஹஜ்ஜுடைய மாதங்கள், ஹஜ்ஜுக்கான ஏற்பாடுகள் உலகின் மூலை முடுக்கெல்லாம் செய்யப்பட்டு அல்லாஹ்வின் அழைப்பை பெற்ற ஹஜ்ஜு பிரயாணிகள் அவன் இல்லத்தை நோக்கி புறப்பட்டு கொண்டிருக்கிற வேலை இது. தமிழகத்தை பொறுத்தவரை இந்த வருடம் 10,000க்கும் மேற்பட்ட ஹாஜிகள் ஹஜ் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். கடந்த ஆண்டுகளை விட அதிகமான எண்ணிக்கையில் அல்லாஹ்வின் இறை இல்லம் நோக்கி செல்லக்கூடிய வாய்ப்பும் அவனது அழைப்பை பெற்றிருக்கக்கூடிய அந்த பயணிகளுக்கு அல்லாஹ் பயணங்களை மிக இலகுவானதாக ஆக்கிடுவானாக. அவர்களுடைய ஹஜ்ஜை ஹஜ்ஜம் மப்ரூர் என்கிற உயர்ந்த தரத்திலான ஹஜ்ஜாக ஆக்கிடுவானாக. அவர்களுக்கு கிடைக்கிற அந்த ஜியாரத்தை ஹக்கீகி ஜியாரத் என்கிற உள்ளார்ந்த ஜியாரத்தை அல்லாஹ் அவர்களுக்கும் அவர்களுக்கு துஆ செய்ய இந்த ஜும்ஆவில் கூடியிருக்கிற நமக்கும் தந்தல் புரிவானாக. ஹஜ் பயணம் என்பது ஒரு காலம் இருந்தது. அது அந்த பயணத்திற்காக செல்லக்கூடிய ஏற்பாடுகள் மிகவும் கடினமாக அமைந்திருந்த ஒரு சூழல். முன்பெல்லாம் கப்பல் பிரயாணத்தில் மேற்கொள்ள வேண்டிய அந்த சூழல்கள் இருந்த காலத்தில் மீண்டும் திரும்பி வருதல் என்பது சாத்தியமா இல்லையா, ஊர் திரும்புவார்களா என்றெல்லாம் ஒரு பெரிய அச்சத்தோடும் மிகுந்த எதிர்பார்ப்புடனும் ஹஜ் பயணங்கள் மேற்கொள்ளப்பட்ட காலங்கள் இருந்தபோது மிகவும் வயோதிகமாய் குடும்பத்தின் பொறுப்புகளை எல்லாம் நிறைவேற்றி முடித்ததற்கு பிறகுதான் மீண்டும் சென்றால் உயிரோடு திரும்புவோம் என்பதற்கு வாய்ப்பில்லை என்பதை போல ஒரு காலத்தில் கருதப்பட்டு அந்த ஹஜ் பயணங்கள் நிறைவேற்றப்பட்டதும் இருந்தது. ஆனால் இப்போதைய சூழலில் அது போன்ற பயண நெருக்கடிகள் இல்லாமல் ஏறி அமர்ந்ததும் இறங்குவதும் தெரியாமல் ஒரு 5 அல்லது 6 மணி நேரத்திற்குள்ளாக இவர் புறப்பட்ட பூமியிலே இருந்து, தாய் நாட்டிலே இருந்து காபாவை தரிசிக்கக்கூடிய ஒரு மகத்தான வாய்ப்பை ஒரு 6 மணி நேரத்தில் பெறுகிற அளவுக்கு ஒரு கப்பல் பயணத்தில் 7 நாட்கள் 8 நாட்கள் அப்போதைய நடைபயணமாய்
அல்லது ஒட்டகத்தின் மீது பயணம் செய்கிற போது மாதக்கணக்கில் அப்படியெல்லாம் இல்லாமல் தன் அடியார்கள் தன் இல்லம் நோக்கி வருவதற்கான பயண வசதிகள் அனைத்தையும் அல்லாஹ் லேசாக்கி விட்டார். முன்பொரு நேரம் இருந்தது, ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் என்று கணக்கெடுத்து பார்த்தால் ஊரில் யாரோ ஒருவர் இருப்பார். அவரை ஊரே சேர்ந்து ஹஜ்ஜு பயணத்திற்காக வழி அனுப்பி வைத்து, நீங்கள் அங்கே சென்று எங்களுக்கு துஆ செய்யுங்கள், எங்களுக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்க பெற வேண்டும் என்று அங்கே நீங்கள் கேட்கிற போது எங்களையும் நீங்கள் நினைவு கூறுங்கள். அருமைநாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கக்கூடிய அந்த புனித ரவுலாவை தரிசிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் போது எங்களுடைய சலாமையும் எத்தி வைக்குங்கள் என்று அந்த ஏக்க பெருமூச்சோடு கூடிய காலங்கள் எல்லாம் இப்போதே ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு. இப்போது அல்லாஹ் பயண வழிகளை மிக இலகுவாக ஆக்கிவிட்ட இந்த சூழலில் ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாத கடைசி கட்டத்தில் அதற்கு முன்னோட்டமாய் உம்ரா பயணங்கள் கூட மிக இலகுவாக ஆக்கப்பட்டிருக்கிற போது வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் தான் காபாவை தரிசிக்க முடியும் என்று இருந்த அந்த காலம் அல்லாஹ் எவ்வளவு இலகுவாக ஆக்கிவிட்டான். முன்பொரு சமயம் இருந்தது, அப்படி ஒரு யூகம் நமக்குள் மறைந்திருந்தது. வசதி உள்ளவர்கள் மட்டும்தான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும், செல்ல முடியும் என்பதாக. அதாவது வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜுக்கு சென்றே ஆக வேண்டும், வசதியற்றவர்கள் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்பது கடமை இல்லை என்பது வேறு விஷயம். ஆனால் கடமை இல்லை என்பதற்காக ஆசைப்படக்கூடாது என்று மார்க்கம் ஒருபோதும் சொல்லவே இல்லையே. ஆசைப்படக்கூடாது என்றோ ஏக்கப்படக்கூடாது என்றோ மார்க்கம் ஒருபோதும் சொல்லவில்லை. நீங்கள் இந்த 1400 ஆண்டு கால வரலாற்றை வாசித்து பார்த்தால் ஆச்சரியப்படுவோம். வசதி உள்ளவர்கள் இல்லாதவர்கள் என்பதல்ல அல்லாஹ்வின் அழைப்பிற்கு. யாரை தன் பக்கம் அழைக்க நாடுகிறானோ அதற்கு ஏக்கத்தை ஏற்படுத்துவான், அதற்கு வாசல்களை அவனே திறப்பான். எப்படி இவர் சென்று வந்தார் என்று யோசிக்க கூட முடியாது. எத்தனையோ நிகழ்வுகளை நீங்கள் கேட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். அனுபவங்களில் நீங்கள் உங்களுடைய உறவுகளில் கூட நாம் பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. சமயங்களில் சில பேர் சொல்வார்கள், நான் இந்த மாதிரி காபாவை தவாப்பு செய்யற மாதிரி கனவு கண்டேன் ஹஸ்ரத் அப்படிங்குவாங்க. எல்லாம் உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் போல, அதற்கு ஒரு முன்னறிவிப்பாக கூட இது இருக்கலாம். அப்படியா, நான் சம்பளக்காரனாச்சே, மாசம் 5000 தான் சம்பாதிக்கிறேன், அதை பத்தி உங்களுக்கு என்னங்க கவலை? அழைப்பவன் எப்படியாவது வாசலை திறப்பான். அப்படியா, அப்ப அப்படி நம்பிக்கை வைக்கணுமான்னு கேட்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் ஏன் அதை பற்றி கவலைப்பட வேண்டும்? இந்த உலகத்தின் 14 நூற்றாண்டு ஆண்டுகால வரலாற்றை வாசித்து பார்த்தால் வசதி உள்ள நிறைய அரசர்கள் கூட ஹஜ்ஜுக்கு செல்லாமல் வாய்ப்பு இழந்திருக்கிறார்கள். நினைத்தால் வருடம் வருடம் போகக்கூடிய சூழ்நிலை பெற்றவர்கள் போகாமல் இருந்தார்கள் என்பதை விட அல்லாஹ் அவர்களை அழைக்கவில்லை என்பதுதான் யதார்த்தம். தன் பக்கம் அழைக்க நாடிவிட்டால் அந்த ஏக்கம் அவருக்கு வந்து விட்டதென்றால் சூழலை அவனே ஜோடிப்பான், அவனே ஜோடிப்பான். அவர் எதிர்பார்த்திராத வாய்ப்புகளை அல்லாஹ்வே ஏற்படுத்துவார். எத்தனை வரலாறுகள் தெரியுங்களா? மௌலானா ரூமி ரஹிமஹுல்லாஹ் மஸ்னவியில் ஒரு நிகழ்ச்சி ஒன்றை எழுதி ஹஜ்ஜுக்கு செல்கிற விஷயத்தில் ஒரு மனிதருக்கு எவ்வளவு ஏக்கம் இருக்க வேண்டும் என்பதை புரிய வைப்பதற்காக ஒரு நிகழ்வு ஒன்றை எழுதுகிறார்கள். பொதுவாக நபிமார்களுக்கு நிகழ்வு ஏற்படுகிற போது அந்த அற்புதங்களுக்கு முஅஜிஸா என்று பெயர். வலிமார்களுக்கு ஒரு நிகழ்வு ஏற்பட்டால் அந்த அற்புதங்கள் நடைமுறைக்கு சாத்தியமில்லாமல் கருதப்படுகிற நிகழ்வுகளுக்கு கராமத் என்று பெயர். ஹஜ்ரத் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் ஒரு நிகழ்வை கூறுகிறார். சூரத்துன் நம்ல் என்ற ஒரு சூரா இருக்கிறது. அந்த சூராவில் எறும்பு தலைவியாக இருப்பது தன் கூட்டத்திற்கு ஒரு உபதேசம் செய்கிறது. காலத்து நம்லத்துன் யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாகினக்கும் லா யஹதிமன்னக்கும் சுலைமானு வஜுனூது. எறும்புகளை எல்லாரும் நீங்க சீக்கிரம் உள்ள போய் இருப்பிடத்தில் புற்றுக்குள் நுழைத்து விடுங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கூட்டம் பெருசா வர்றாங்க. அவர்கள் கண்ணுக்கு நீங்க தெரிய மாட்டீங்க, சட்டென்று அவர்கள் மிதித்து சென்று விடுவார்கள். அதனால் உங்களுக்கு அழிவு ஏற்படலாம். எனவே நீங்கள் சீக்கிரமாக கூட்டுக்குள் செல்லுங்கள் என்று ஒரு எறும்பு தன்னுடைய கூட்டத்திற்கு உபதேசம் செய்கிறது.
இதை பார்த்து கொண்டிருக்கிற, இதை காதால் கேட்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்திற்கு அல்லாஹ் தருகிறார். இந்த விஷயத்தை பற்றி குர்ஆன் என்ன சொல்கிறது என்றால், ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா என்று, அதாவது புன்முறுவல் பூத்து சிரித்தார்கள். மின் கௌலிஹா, அந்த எறும்பு பேசியதை பார்த்து. எறும்பு சொன்ன அந்த வாசகம் அது என்ன அவ்வளவு ஹை லவுட் ஸ்பீக்கர்லயா பேசியிருக்க போது, அந்த சின்னஞ்சிறு வாயிலே இருந்து எவ்வளவு வார்த்தை வந்திருக்க போகிறது. அதன் சப்தத்தை, அது தன்னுடைய கூட்டத்திற்கு செய்த உபதேசத்தை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். ஃபதபஸ்ஸம லாஹிகம் மின் கௌலிஹா ஃபகால ரப்பி அவ்ஸிஅனி அன் அஷ்குர நிஅமதக அல்லதி அன்அம்த அலைய என்று துஆ செய்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி குறிப்பில இருந்து எறும்பு பேசியதை ஒரு நபி கேட்டார்கள், அதுக்கு பேர் முஅஜிஸா. எறும்பின் உணர்வுகள் ஒரு வலிக்கு இறைநேசருக்கு புரிந்தால் அதற்கு பெயர் கராமத். மௌலானா ரூமி ரஹிமஹுல்லாஹ் ஒரு நிகழ்வு ஒன்றை கூறுகிறார்கள். ஒரு எறும்புக்கு காபாவை தவாப்பு செய்ய வேண்டும் என்று நீண்ட நாள் ஆசை இருக்கிறது. எப்படியாவது ஒரு முறை காபாவிற்கு சென்று விட வேண்டும். உலகத்தில் இருக்கிற எல்லா உயிரினத்திற்கும் அப்படி ஒரு ஏக்கம் உண்டு. அல்லாஹ் அப்படி ஒரு சூழலை, வாய்ப்புகளை அல்லாஹ் சிலருக்கு ஏற்படுத்துகிறார். அந்த எறும்புக்கு ஒரு ஏக்கம், எப்படியாவது காபாவை தவாப்பு செய்யணும். அந்த ஏக்கம் அதிகரிக்கிறது, அது தஸ்பீக் செய்கிறது. தன் தரப்பில இருந்து தனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அந்த ஞானத்தின் அடிப்படையில் அது அல்லாஹ்விடத்தில் முறையீடு செய்கிறது. அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்கிறார். பொதுவாக ஹரமுக்கு சென்றவர்களுக்கு தெரியும், அங்க நிறைய புறாக்கள் வட்டமடித்துக் கொண்டே இருக்கும். நிறைய ஹரமிலே ஆயிரக்கணக்கான புறாக்கள் இருக்கும் அல்லவா. அங்கே இருக்கிற ஒரு புறாவிற்கு அல்லாஹ் எண்ணத்தை ஏற்படுத்தி இறை தேட போய்கொண்டே இருக்கிறது. போகிற போது இந்த எறும்பு இருக்கிற இடத்தில் சில இறைகள் சிதறி கிடக்கிறது. சிதறி கிடக்கிற இடையை பார்த்தவுடன் அந்த ஒரு புறா கீழே இறங்கி இருக்கு. அது தன்னுடைய இரையை தேடி அதிலேயே கவனமாக இருக்கிற போது இந்த நேரத்தில் எறும்புக்கு அல்லாஹ் ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறான், இந்த புறாவின் காலை பற்றி கொள்ள. உடனே அது புறாவினுடைய கால்களை பற்றி கொள்கிறது. காலில் எறும்பு ஏறுறதை பத்தி அதுக்கு கவனம் இல்லை, அது இறை தேடுவதிலேயே கவனமாக இருக்கிறது. புறாவின் காலை பற்றி கொண்டதோடு கொஞ்ச நேரம் இறை சாப்பிட்டு முடித்த அந்த புறா மீண்டும் பறக்கிறது, காபாவை சுற்றுகிறது, ஹரமிலே வந்து இறங்குகிறது, தவாப்பு செய்கிறது. அந்த சுற்றுதலில் எறும்புக்கும் அந்த தவாப்பு செய்கிற பாக்கியம் கிடைத்தது. ஹரமிலேயே இறங்கிய போது தானும் இறங்கிவிட்டது. இந்த விஷயத்தை மௌலானா ரூமி மிஸ்கீன், ஒரு மிஸ்கீனான எறும்பு, அதனுடைய ஏக்கம், அதற்கு ஏக்கத்தை அல்லாஹ் பூர்த்தி செய்த விதம் என்று ஒரு நீண்ட செய்தி எழுதுகிறார்கள். செய்தி என்னவென்றால், நாம் கவனிக்க வேண்டிய செய்தி, எறும்புக்கு ஹஜ் கடமை இல்லை, அது ஃபர்தும் இல்லை, வாஜிபும் இல்லை, சுன்னத்தும் இல்லை. ஆனால் ஒரு ஐந்தறிவு பெற்ற பிராணிக்கு இந்த ஹஜ்ஜுக்கான ஏக்கம் இருந்த போது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை பூர்த்தி செய்வதற்கு இன்னொரு பிராணியை காரணமாக்கி ஒரு பூர்த்தி செய்வதற்கு சூழலை ஏற்படுத்தியதை உதாரணப்படுத்தி மௌலானா ரூமி குறிப்பிடுகிறார்கள். இந்த உலகத்தில் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்கிற ஏக்கமும், ரவுதாவை ஜியாரத் செய்ய வேண்டும் என்ற ஏக்கமும், உம்ரா செய்ய வேண்டும் என்ற ஏக்கமும் அது ஏழைக்கோ வறியவருக்கோ யாருக்கும் வரலாம், வர வேண்டும் என்கிறார்கள். ஏக்கம் இருந்தால் அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்ய ரப்புல் ஆலமீன் தயாராக இருக்கிறார். ஏக்கம் நமக்குள் வர வேண்டும். நம்மெல்லாம் போக முடியுமா? அந்த கவலை நமக்கு எதற்கு? படைத்த ரப்பு அவன் ரஸாக், கனியுன் லில் ஆலமீன், எல்லாவற்றை விடவும் மகத்தான செல்வந்தன், வசதி வாய்ப்பு உள்ளவன், எல்லோருக்கும் வாரி வழங்கக்கூடியவன். நினைத்தால் அதற்கு சூழலை ஏற்படுத்துவதற்கு அவன் தயாராக இருக்கிற போது ஏக்கத்தை வெளிப்படுத்துவது அடியார்களாகி நம் மீது கடமை. அந்த ஏக்கமும் எதிர்பார்ப்பும் துடிப்பும் அதற்கான சூழலுக்காக நாம் எதிர்பார்த்த அல்லாஹ்வின் சமூகத்தில் நம்ம செய்ய வேண்டிய வேலை என்ன? அதுக்கு போறதுக்கான பயண வழித்தடத்திற்கு ஒரு பாஸ்போர்ட் எடுத்து வச்சு ஒரு பாஸ்போர்ட் எடுத்தா யோசிச்சு பார்த்தா இவ்வளவு செலவாகுமே, அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. வாசலை அல்லாஹ் திறப்பான். கருணையில் ரப்பே, இந்த 1400 ஆண்டுகள் எவ்வளவோ ஆஷிகீன்களை, காதலர்களை, உன் ரப்பை உன்னுடைய காபாவின் தலைப்பிடித்து அழ வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களை நீ அழைத்திருக்கிறாய், கண்ணியப்படுத்தி இருக்கிறாய். அவர்களில் ஒருவனாய் நானும் இருக்க கூடாதா என்று ஏங்கியவர்களுக்கு அல்லாஹ்
அல்லாஹ் தருவான். ஏக்கம் என்பது கட்டாயம் அவசியம். ஏதோ போகிற போக்கில் எல்லாரும் கடமையை எல்லாரும் வற்புறுத்துறாங்க, அதனால நாம போகுவோம் என்று நினைத்தால் போகிற நசீபு கிடைச்சா கூட தவாப்பு செய்ய முடியாமல் திரும்பியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஹஜ்ஜுக்கே சென்று அரபா மைதானத்தில் செல்லாமல் வாய்ப்பு கிடைக்காமல் ஹஜ்ஜே கூடாமல் திரும்பியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அது அல்லாஹ்வினுடைய ஃபதுல் ரஹ்மத் என்று சொல்கிற ஒரு மகத்தான பேரருளை சார்ந்தது. எனவே வசதி வாய்ப்புகள் என்பதோ அது மற்ற சூழல்கள் என்பதோ அதை சாதகமாக்கி தருவதற்கு ரப்புல் ஆலமீன் தயாராக இருக்கிறான். நாம் அந்த ஏக்கத்தை எதிர்பார்க்க வேண்டும். அந்த ஏக்கத்தையும் துடிப்பையும் நம்முடைய மனதில் உருவாக்கி கொள்ள முயற்சிக்க வேண்டும். எவ்வளவு காலம் தான் கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்கு தொழுகிற என்று தக்பீர் கட்டுகிறோமே, கிப்லாவை முன்னோக்கின்னு சொல்றேன். ரப்பே, எவ்வளவு நாட்கள் தான் இந்த சுவற்றை நான் பார்ப்பேன், எவ்வளவு நாட்கள் தான் தொழுகையாளியின் முதுகை பார்ப்பேன். நேரில் பார்த்து உன் முன்னால் உன்னுடைய புனித ரப்புல் காபா என்று சொல்லப்படுகின்ற அந்த காபாவினுடைய ரப்பை நோக்கி அந்த தொழக்கூடிய உள்ளார்ந்த பாக்கியம் எனக்கு கிடைக்க கூடாதா, கிடைக்காதா என்ற ஏக்கம் நமக்குள் இருக்குமேயானால் அல்லாஹ் அதை தர காத்திருக்கிறார். அந்த ஏக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. எத்தனை நாடுகளில், இந்தோனேசியாவிலும் மற்றுமுள்ள நாடுகளில் சில வழக்கம் இருக்கிறது. அவர்கள் சிறுபிராயத்தில் இருந்து அந்த ஆசையை ஊட்டி விடுகிறார்கள். சிறுபிராயங்களிலே ஒவ்வொருவரும் சேமிப்பு பழக்கம் இருக்கும் அல்லவா, நான் இதை சேமிச்சு வச்சு சீக்கிரம் வீடு வாங்கி செட்டில்ட் ஆகணும், அப்படி லட்சியத்தை உருவாக்குவார்கள் நிறைய பேர். சேமிச்சு நகை நட்டு சேர்த்தணும், நகர ரேட்டு ஏறி போகுது, அப்படி லட்சியத்தை உருவாக்குவது நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்தோனேசியாவிலும் இது போன்ற இந்திய பங்களாதேஷில் சில நாடுகளில் ஒரு வழக்கம் இருக்கிறது. அதிகமான ஹாஜிகள், நீங்கள் இப்போதும் 30-40 லட்சம் பேர் வருகிறார்கள் என்றால் அதிகமாக வருபவர்கள் சவுதியிலிருந்து அல்லது பக்கத்தில் இருக்கிற அரபு அமீரகங்களிலோ இருந்து அல்ல, எங்கிருந்து வருகிறார்கள் என்று நீங்கள் தேடி பார்த்தால் இந்தியாவில் இருந்தும் பங்களாதேஷிலே இருந்தும் இந்தோனேசியாவில் இருந்தும் இது போன்ற நாடுகளில் இருந்துதான் அதிகம் ஹஜ் பயணிகளை வருகிற வாய்ப்பை பெறுகிறார்கள். அவர்களில் வருபவர்கள் அத்தனை பேரும் நிறைய கோடியா சம்பாரிச்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் போயிட்டு வரலாம் அப்படி போறவங்க அல்ல. எல்லோரும் மிடில் கிளாஸ். அவர்களுக்கு சிறுபிராயத்தில் ஊட்டப்படுகின்ற ஏக்கம் என்னவென்றால், சின்ன வயசுல உண்டியல்ல முதல் சேமிப்பே ஹஜ்ஜுக்காக சேமிப்பது. அந்த நாடுகளில் இப்படி ஒரு பழக்கம் இருக்கிறதா, ஹஜ்ஜுக்கு சென்று வந்தவர்களுக்கு தான் பெண் தருவார்கள், பெண் கொடுப்பார்கள் என்கிற அளவுக்கு. ஏன்னா ஹஜ்ஜுக்கே போகலன்னா அவர் ஒரு லட்சியமே இல்லாத மனிதராய் கருதப்படுகிறார். இப்படி கூட அவர்களின் நாடுகளிலே ஒரு வழமை இருக்கிறது. நாம் சொல்ல வருகிற செய்தி என்னவென்றால், சிறு துளி பெருவெள்ளம் என்று சொல்கிறார்களே, அதுபோல அந்த ஏக்கத்தை நம் மனதில் வளர்த்து கொண்டு இந்த 1 ரூபா 2 ரூபால ஒரு 10 ரூபா 20 ரூபால எங்க போய் இன்னைக்கு நிறைய லட்சம், அதை பற்றி எல்லாம் நாம் கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு நேரம் வரும், ரப்புல் ஆலமீன் தன்னுடைய கருணையை காட்டுவார். நம்முடைய சிறு முயற்சிகளை தொடர்ந்து அவன் அல்லாஹ் பார்த்து கொண்டே இருப்பான். அல்லாஹ்வுடைய அந்த கருணை பார்வை நம் பக்கம் திரும்பியது என்றால் வாசல்களை திறந்து விடுவான். அல்லாஹ் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. எனவே ஹஜ் என்பது யாரோ சிலருக்கு கிடைக்கிற சாத்தியமில்லாத, நமக்கெல்லாம் சாத்தியமில்லாத ஒன்றாக ஒருபோதும் நாம் நினைக்க கூடாது. அந்த சிந்தனை நம்முடைய கல்வியில இருந்தால் இந்த மாதங்களிலே நாம் அந்த சிந்தனையை அகற்றிவிட வேண்டும். ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய பயணிகளை சந்திக்கிற போது எனக்காக துஆ செய்யுங்கள் என்பதோடு மட்டும் நிறுத்திவிடாமல், காபாவின் திரை பிடித்து அழும் வாய்ப்பு கிடைக்கிற போது எங்களுக்கும் ஒரு அழைப்பு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் துஆ செய்யுங்கள் என்று சொல்லுங்கள். அருமைநாயகம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுங்கள் என்று நீங்கள் சொல்லி அனுப்புங்கள். அந்த ஹாஜிகள் பிரயாணத்திற்கு தயாராகிற போது வாய்ப்பு கிடைத்தால் அவர்களுக்கு பணிவிடை செய்து அந்த பணிவிடையால் உள்ளார்ந்த ஒரு துஆவை பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி கிடைக்கிற போது சமயங்களில் அவர்களுக்காக ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அனுசரித்து அவர்களின் சிரமத்தை சூழ்நிலைக்கு தகுந்தார் போல் சில உதவிகளை செய்வோம் அல்லவா, அந்த உதவி அவர்களுடைய ஹரமிலும் அரபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் துஆ செய்கிற போது அந்த துஆவில் நம்முடைய சிந்தனையும் ஒரு கால் வந்தால், அவர்கள் துஆ செய்தால் அல்லாஹ் வாசல்களை காத்திருக்கிறார். அல்லாஹ் நமக்கு அந்த தௌஃபீக்கை தருவானாக. எனவே இந்த வருடம்
ஹஜ்ஜுக்கு செல்ல இருக்கிற ஹாஜிகளுக்கும் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டுமே என்கிற ஆசையில இருப்பவர்களுக்குமான ஒரு செய்தியை மட்டும் நான் நினைவுபடுத்துகிறோம். மற்ற பயணத்திற்கும் ஹஜ்ஜுடைய பயணத்திற்கும் மலைக்கும் மடுவுக்குமான பிரம்மாண்டமான வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தில் எத்தனையோ பிரயாணங்கள் இருக்கிறது. அந்த பிரயாணங்கள் பல நோக்கங்களில் நிறைவேற்றப்படுகிறது. தாஜ்மஹாலை பார்ப்பவர்கள் சுற்றி பார்ப்பதற்கும் அதன் சலவைகள் எவ்வாறு இருக்கிறது, ஆயத்து எப்படி எழுதப்பட்டிருக்கிறது, அந்த இடத்துக்கு போயிட்டு வந்தேன் ஒரு நினைவுக்கான ஒரு செல்ஃபி எடுத்துக் கொள்கிற நிலையில் தான் உலகத்தில் தாஜ்மஹாலையும் ஈபிள் டவரையும் பிரமிடையும் பார்க்கிற பார்வை இருக்கலாம். காபாவை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அப்படி ஒரு செழிப்பான பூமியில அல்லாஹ் அமைக்கவே இல்லை. அதற்கு காரணத்தை முர்ஷிதனா ஒரு தடவை சொன்னாங்க. உலகத்தில் எல்லா இடத்தையும் நிறைய அதிசயங்கள், உலக பேரதிசயங்கள் இருக்கிறது அல்லவா, அந்த பேரதிசயங்கள் எவ்வளவு அழகாய் வனப்புமிக்க பூமியிலே அமைக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அல்லாஹ் அவ்வளவு பைத்தின் உதியாலின்னாஸ் என்று அல்லாஹ் சொல்கிறார். உலகத்தினுடைய முதல் இறை இல்லம் என்று அல்லாஹ் சொல்கிறார். அந்த இல்லத்தை எப்படி அல்லாஹ் அமைத்திருக்கிறான் தெரியுங்களா? பிவாதின் கைரிதி ஸர்இன் இன்த பைத்திகல் முஹர்ரம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் துஆ செய்கிற போது ஒரு சின்ன செடி கூட முளைக்காத, புற்பூண்டு முளைக்காத பூமியிலே நான் என்னுடைய சந்ததியை விட்டு செல்கிறேன் என்று சொன்னார்கள் அல்லவா, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அது பாலைவனம் தான். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வெறும் பாறை தான். அன்றிலிருந்து இன்று வரை நீங்கள் திரும்புகிற இடமெல்லாம் வெறும் மணலும் புழுதியும் தான். அதை தவிர வேறு எதையும் நாம் பார்க்க முடியாது. இல்ல அது ஒன்ஸ் அப்பான் எ டைம். அது மக்கா மதீனாவில் இப்போதெல்லாம் நிறைய பூங்காக்கள் உருவாக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லுவதற்கு இல்லை. செயற்கையாய் சில செயல்கள் செய்யப்பட்டிருந்தாலும் கூட அன்று முதல் இன்று வரை அது பாலைவனமாகவும் பாறையாகவுமே காட்சி அளிக்கிறது. அன்றிலிருந்து இன்று வரை போய் வருபவர்கள் ரொம்ப ஈஸியா போயிட்டு வந்தேன்னு ஒரு ஹாஜி சொல்ல முடியாது. ஹாஜிகள் யார் யாரையெல்லாம் நீங்கள் வருகிறார்களோ, வந்து சென்றவர்கள் அத்துணை பேரையும் நீங்கள் பேட்டி எடுத்து பார்த்தால் ஒருத்தர் கூட ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அப்படின்னு ஒருத்தர் கூட வாய் திறக்க முடியாது. அந்த கஷ்டங்களை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். இன்னொரு விஷயம், அங்கே ஹஜ் செய்பவர்கள் இங்கே வந்திருக்கலாம், ஹஜ் செல்ல ஹஜ்ஜுக்காக செல்ல இருப்பவர்கள் வந்திருக்கலாம். அவர்களுக்கும் நினைவூட்டல், அங்கே சென்ற கஷ்டங்களை, பட்ட கஷ்டங்களில் ஒன்றை கூட இங்கே சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அல்லாஹ்வுடைய விருந்து உபசரிப்புக்கு நன்றி மறந்ததாக ஆகிவிடும். நாம் விருந்தாளிகளாக நாம் செல்பவர்கள், ஹஜ்ஜுக்கு செல்பவர்கள் அத்துணை பேரும் ஏதோ ஒரு பொது அழைப்பின் பெயரில் போகுபவர்கள் அல்ல. அழைப்பு என்பது பேரு, அனுமதி என்பது வேறு. இந்த கூட்டத்தில் எல்லாரும் கலந்துக்கலாம்னு ஒரு பொது அறிவிப்பு போட்டு ஒரு நோட்டீஸ் போட்டு எல்லாரும் கலந்துட்டு வருவாங்க இல்ல, அந்த மாதிரி ஒரு பொது அனுமதி அல்ல ஹஜ்ஜுக்கு செல்வது, காபாவிற்கு செல்வது. லப்பைக் என்றுதானே ஒவ்வொரு ஹாஜியும் சொல்கிறார். லப்பைக் இதோ வந்து விட்டேன், வந்து விட்டேன் என்று ஒரு வார்த்தை சொல்கிறார் என்றால் என்ன பொருள்? யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு இருக்கணும். ஒருத்தர் பேர் சொல்லி வாப்பா அப்படின்னு கூப்பிட்டா இதான் வந்துட்டேன், இதோ வந்துட்டேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? யாரோ ஒருவர் கூப்பிட்டு இருக்கிறார். கூப்பிட்டவர் யார்? அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மூலம் அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிற்கு பதில் சொல்கிறோம் நாம். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், ரப்பே இதோ வந்து விட்டேன் என்று சொல்கிறோம் அல்லவா. அந்த வார்த்தையை திரும்ப 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 சொல்ல வைக்கிறான் என்பதிலே இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி, அல்லாஹ்வின் அழைப்பின் பெயரில் செல்பவர்கள் தான் ஹாஜிகள். எனவே அவர்கள் விருந்தினர்கள். விருந்து உபசரிப்பில் முன்பின்னான எந்த விஷயத்தையும் பிறரிடம் பகிரக்கூடாது, சிரமங்களை வெளியே சொல்லவே கூடாது. அது மிகப்பெரிய நன்றிக்கேடாக ஆகிவிடும். அல்லாஹ் காப்பாற்றியால் புரிவானாக. இன்னொரு விஷயம், நம் நோக்கத்தில் ஒரு முக்கியமான தகவலை பகிர்ந்தாக வேண்டும். என்னவென்றால், உலகத்தினுடைய மற்ற பயணத்திற்கும் ஹஜ்ஜு பயணத்திற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தின் எல்லா பயணங்களும் சுற்றி பார்ப்பதை போல் சுற்றி பார்க்க முடியும். காபாவினுடைய, ரவுலாவினுடைய அந்த பயணத்தை அல்லாஹ் எப்படி அமைத்திருக்கிறான் என்றால், எவ்வளவு தூரம் ஹஜ்ஜுக்கு செல்கிற போது அந்த பயணங்கள் இவ்வளவு லேசாக ஆக்கப்பட்டு, ஏசி பிளைட்ல போய் இறங்கி ஏசி ரூம்ல தங்கி இருந்தாலோ, அந்த அரஃபாவிலும் முஸ்தலிஃபாவிலும் மினாவிலும் அதே போல காபாவினுடைய தவாஃபு சியாராவிலும் படுகிற கஷ்டங்களும் நெருக்கடிகளும் நிறைய உண்டு.
எனவேதான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மற்ற இபாதத்துகளில் சொல்லப்படாத ஒரு வார்த்தையை மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கிறது. நாம் துஆ செய்கிறோம், அந்த துஆவோடு தான் நாம் நியத்து செய்கிறோம். நாம் கிப்லா தொழுகை தக்பீர் கட்டுகிற போது லுஹருடைய 4 ரக்காத்தை கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹ்வுக்காக தொழுகிறேன்னு சொல்லுவோம். இதை லேசாக்குவாயாக நம்ம சொல்றது இல்லை. நமக்கு நோன்பை, ரமதான் மாதத்தின் நோன்பை அல்லாஹ்வுக்காக நோக்கிறேன்னு சொல்லுவோம். ஃபயஸ்ஸிருஹுலி, அதை லேசாக்குவாயாக நம்ம சொல்றது இல்லை. ஆனால் ஹஜ்ஜுக்கு நியத்து செய்கிற போது இன்னி உரீதுல் ஹஜ்ஜ வல் உம்ரத ஃபயஸ்ஸிருஹுலி, யா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு நான் நியத் பண்றேன், அதை லேசாக்குவாயாகன்னு ஒரு வார்த்தையை சேர்த்து தான் நியத் செய்வோம். ஏன்னா ஹஜ் என்பது அங்கே சிரமங்கள் 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 என்று பல சிரமங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஏனென்றால் ஈஸியா போயிட்டு வர்ற மாதிரி எல்லாமே செழிப்பான ஒரு பூமியாய், பாலைவனமே இல்லாம ஃபுல்லா, ஏன் ஆசான் பெருந்தகை அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன் காபா உயர்ந்த அந்த இல்லத்தை, உயர்ந்த அல்ல இல்லத்தை, உலகத்தினுடைய மையம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லப்படுகிற அந்த உயர்ந்த இல்லத்தை ஒரு சுவிட்சர்லாந்து மாதிரி, காஷ்மீர் மாதிரி ஒரு அழகான பூமியிலே வைத்து முழுக்க முழுக்க வனப்பாக்கி செழிப்பாக்கி அல்லாஹ் வச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே. நம்ம அறிவு சொல்லும், அப்படி வச்சிருந்தா என்ன ஆகும் தெரியுங்களா? நம்ம அப்படியே ஒரு டூர் போயிட்டு வர மாதிரி, வெக்கேஷன் டூர் போகிற மாதிரி, நம்ம இந்த வருஷம் தாஜ்மஹால் போவோம், அடுத்த வருஷம் நம்ம துபாய்க்கு போகலாம், அடுத்த வருஷம் லண்டன் போகலாம், அடுத்த வருஷம் ஹஜ்ஜுக்கு போகலாம். ஹஜ்ஜுங்கிறது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆயிடும். எல்லா வசதியும் இருக்கும், எல்லா வசதி வாய்ப்பும் இருந்தது என்றால் அவர்களுடைய நோக்கம் தவறிவிடும் என்ற காரணத்தினாலே, நோக்கம் தவறிய போய்விடக் கூடாது என்பதற்காகவே சிரமத்திற்கு மையத்தில் மத்தியிலே செய்யப்படுகிற ஒரு வணக்கமாய் ஹஜ்ஜை அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறார். எனவே அந்த சிரமப்படுவது என்பது இயல்பானது, யாராலும் மறுக்க முடியாது. எந்த ஹாஜியும் நான் சிரமப்படவில்லை என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. அதே சமயம் அந்த சிரமத்தை வெளி சொல்லவும் கூடாது என்பதையும் நாம் மனதில் வைக்க வேண்டும். ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு சிரமத்தை தருகிறான் என்றால், வேறு எந்த இபாதத்திற்கும் சொல்லப்படாத, தொழுது முடித்தவர்களை பார்த்து அன்று பிறந்த பாலகனை போன்று ஆகிவிடுகிறார் என்று ஹதீஸில் காண கிடைக்கவில்லை. நோன்பு வைத்தவர்கள் குறித்து அன்று பிறந்த பாலகரை போன்று என்ற வாசகத்தை காண கிடைக்கவில்லை. ஹதீஸில் தேடி பார்த்தால் ஹதீஸின் அறிவிப்புகளில் அருமைநாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரே ஒரு வணக்கத்திற்கு தான் இவ்வளவு தெளிவான ஒரு வாசகத்தை சொல்லி இருக்கிறார்கள். யார் ஹஜ் செய்கிறாரோ ஃபலம் யர்ஃபுஸ் வலம் யஃப்சுக், அங்கே எந்த பாவ செயலிலும் ஈடுபடாமல் தன்னை அவர் ஊர் திரும்புகிறார். அவர் எப்படி திரும்புகிறார்னா, ரஜஅ கயௌமின் வலதத்துஹு உம்முஹு, ஒரு குழந்தை அன்னைக்கு தான் பிறக்குதுன்னா அது வாழ்க்கையில ஏதாவது பாவம் செய்திருக்குமா? எந்த பாவமும் இல்லாமல் பரிசுத்தப்படுத்தப்பட்ட அந்த பாக்கியம் ஒரு குழந்தைக்கு கிடைப்பதை போல் முழுக்க தன்னுடைய மொத்த வாழ்க்கையில் நடந்த எல்லா பாவங்களும் முழுமையாய் கழுகி சுத்தமாகி வெளில வர்றார். இந்த விஷயத்தை தொழுகைக்கோ நோன்புக்கோ ஜகாத்துக்கோ பயன்படுத்தாமல் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜுக்கு மட்டும்தான் இதை முதன்மையாய் வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள் என்றால், அப்ப அவ்வளவு தூரம் சுத்தப்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஒரு 40 ஆண்டு கால 50 ஆண்டு கால பாவம் எல்லாம் ஒரு ரவுண்ட்ல சுத்தமாயிடுமா? ஒரு சுத்திர சுத்தமாயிடுமா? அதனால அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பாவங்களை கழுகுவதற்கு ஒரு முறை வைத்திருக்கிறார். ஒவ்வொரு கரையையும் கழுகுவதற்கு ஒரு முறை இருக்கிறது. இப்ப இந்த துணியை கழுகணும்னா அதை ஊற வச்சு எவ்வளவு கரை அதிகமோ அந்த அளவுக்கு அதுக்கு லிக்விட் ஊற்றி அதை சுத்தப்படுத்த வேண்டும். ஒரு தரையை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு முறை இருக்கிறது, உடலை சுத்தப்படுத்துவதற்கு ஒரு முறை இருக்கிறது. அதுபோல் நம்முடைய பாவக்கரைகள் வாலிப காலத்தில் இருந்து இது நாள் வரை, ஹஜ்ஜுக்கு சென்ற நாள் வரை எவ்வளவு பாவங்கள் நம்மை நிகழ்ந்ததோ அந்த பாவக்கரைகளை கழுகுவதற்கு ஒரு முறையை வைத்திருக்கிறார். அந்த முறைதான் ஹஜ்ஜில் ஏற்படுகின்ற கஷ்டங்கள். அது ஒரு கசக்கி பிழிவதை போல, துணியில லேச துணியில அழுக்கு இருந்தா கொஞ்சம் கசக்கினா போதும், ரொம்ப கரையா இருந்தா கொஞ்சம் அதிகமா ஆளா ஊத்தி அதை ஊத்தி போட்டு ரொம்ப கசக்கணும். கசக்கி பிழிவதை பார்த்து ஒரு கால் இந்த துணிக்கு ஒரு பேச்சு கொடுத்து வாய் கொடுத்து பேசணும், என்னை ஏன்பா இப்படி கஷ்டப்படுத்துறேன்னா நீ அழுக்கா இருக்கிற அதனால கசக்கிறோம், அப்படித்தானே சொல்ல முடியும். அதுபோல் பாவக்கரைகளை நீக்குவதற்கு கசக்கி பிழிவதை போல சில சிரமங்களை அல்லாஹ் ஹஜ்ஜுக்குள் வைத்திருக்கிறான். அந்த சிரமங்கள்
நம்மை முழுமையாய் சுத்தப்படுத்துவதற்கும் மறுபிறவி எடுத்ததை போல் முழுமையாய் சுத்தப்படுத்தி தன்னுடைய தாயினுடைய பிறப்பிற்கு பிறகு புதிதாய் பிறந்த குழந்தையை போன்று சுத்தமா ஆக்கிட்டு தான் அல்லாஹ் வெளியில் அனுப்புறான். இந்த பாக்கியம் ஹஜ்ஜுக்குள் இருப்பதன் காரணமாகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு ஹஜ்ஜுக்கான வாய்ப்பும் வசதி வாய்ப்பும் பெற்றதற்கு பிறகு அவருக்கு நோயோ மற்றவைகளோ தடை இல்லை என்றால் அப்புறம் போய்க்கலாம், இப்புறம் போய்க்கலாம், வீடு கட்டிட்டு போய்க்கலாம், பேத்தி கல்யாணம் முடிச்சு போய்க்கலாம், செட்டில்மெண்ட் பண்ணிட்டு போய்க்கலாம், சொந்த கால் நின்றுட்டு போய்க்கலாம் என்று காரணங்களை கற்பித்து சப்பை கட்டு காரணங்களை சொல்லி கடைசியா மூத்தா போயிட்டார்னு வைங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்தின் காலம் முழுக்க யாராவது கலிமா சொல்ல மாட்டார்களா ஏங்கியவர்கள் இல்லையா? இவர் கலிமா சொல்ல மாட்டாரா, அவர் கலிமா சொல்ல மாட்டாரான்னு ஏங்க நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நபியின் வாயிலிருந்து ஒரு வார்த்தை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். காலம் முழுக்க அந்த வசதி வாய்ப்பு இருந்து ஹஜ்ஜுக்கு போகலன்னா ஃபல்யமுத் யஹூதியன் அவ் நஸ்ரானியன், அவர் யூதனா மூத்தா போகட்டும் அல்லது கிறிஸ்தவரம். இந்த வார்த்தை நபியினுடைய வாயில இருந்து வருகிறது. எந்த நபி ஒவ்வொருவரும் கலிமா சொல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ அவர்களின் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்றால் அதன் எச்சரிக்கையினுடைய ஆழத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இதுவரை ஹஜ்ஜுக்கு செல்லாமல் காலம் தாழ்த்தி கொண்டே பிறகு பார்க்கலாம் அதற்கெல்லாம் ஒரு பக்குவம் வேண்டும், அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் என்பதாக நாம் காலம் கருத்தி கொண்டே சென்றால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லா யத்ரி மா யஅரிது லஹு, ஹஜ்ஜுக்கான காலம் வந்துவிட்டால் வசதி வாய்ப்பு வந்துவிட்டால் விரைவுபடுத்துங்கள் சொல்லிவிட்டு பிறகு அவருடைய வாழ்க்கையில் பிறகு என்னென்ன நிகழ இருக்கிறது என்பதை அவர் அறிய மாட்டார். ஒரு கால் அவருடைய வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்படலாம், வேறு ஏதாவது நெருக்கடிகள் ஏற்படலாம், அல்லது வேறு ஏதாவது நோய்கள் வந்து அவரை மீண்டும் செல்ல முடியாத நிலைக்கு அவர் தள்ளப்படலாம். எத்துணை பேரின் வாழ்க்கையில் நிகழ்ந்திருக்கிறது தெரியுங்களா? ஹஜ்ஜுக்காக அவருக்கு அறிவுறுத்தப்பட்ட காலங்களில் தவிர்த்த பிறகு சமயங்களில் அவர் முடமாகி போகிறார். சமயங்களில் அவர் அழைத்து செல்லக்கூடிய உதவியாளர்கள் இல்லாமல் போய்விடுகிறார்கள். சமயங்கள் அவருடைய பொருளாதாரத்தில் சரிவு ஏற்பட்டு ஹஜ்ஜுக்கான பொருள் வசதி இல்லாமல் போய் எத்தனையோ பேரின் வாழ்க்கையில் இதுவெல்லாம் யதார்த்தத்தில் நடக்கிறது. அதன் பிறகு வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஏக்கத்தை நம்முடைய கல்பில் வளர்த்துக் கொள்வதோடு யாருக்கெல்லாம் இன்னும் ஏக்கம் வராமல் இருக்கிறதோ அந்த ஏக்கத்தை பூர்த்தி செய்கிற முறையில் இன்றைய நாளிலே இருந்து அதற்கான ஏக்கத்தை நம்முடைய மனதில் வைத்துக் கொண்டு எவ்வாறு எறும்புக்கு அந்த ஏக்கம் இருந்ததை அல்லாஹ் பூர்த்தி செய்தானோ அந்த ஏக்கமும் துடிப்பும் நமக்கும் இருந்தால் அல்லாஹ் இப்போதும் நமக்கு பூர்த்தி செய்ய காத்திருக்கிறான். அந்த சுப செய்தியை நம்முடைய கல்வியில் உள்வாங்கி அல்லாஹ்வின் சமூகத்தில் இறைஞ்சுவோம். அல்லாஹ் அந்த தௌஃபீக்கை பெற்ற பெருமக்களாய் அல்லாஹ் நம்மை தேர்வு செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.